ரயில் பயணம்னாலே ஒரு சுகமான அனுபவம் தான். அப்படி தான் ஒருத்தரும் ரயிலில் பயணம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு தந்தையும் மகனும் பயணிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கும்பொழுது அந்த பையன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்துட்டு மரங்கள்லாம் போகிறத பார்த்துட்டு, அப்பா அப்பா இங்கே பாருங்கள், இந்த மரமெல்லாம் எவ்வளோ வேகமாக போகுது, நல்லா பச்சை பசேர்னு உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கை கொட்டி ரசிச்சுக்கிட்டு வரான். இதை பார்த்தவருக்கு ஒரே அதிசயமாக இருந்தது. ஏன்னா இதை மாதிரி பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்கள், சின்ன குழந்தைங்க. ஆனால் அந்த பையனும் ஒரு 18-20 வயது இருக்கக்கூடிய பையனாக இருக்கான். ஆனால் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பையன் எந்திரிச்சு போய் கழிவறைக்கு போயிட்டு வந்து உட்கார்றான். அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா நானே தனியாக கழிவறைக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அப்பாவும் அருமை அருமை அப்படின்னு சொல்லி சரி வா பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்றாங்க. இப்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதிரில் உட்காந்து வர்றவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ இந்த பையனுக்கு ஏதோ மூளை வளர்ச்சி இல்லை போல், ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்புறம் சில வருடங்கள் போகுது. ஒரு நாள் அந்த பயணித்தவருடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்போது தரகர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பையனாக பார்க்க சொல்கிறாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் வர்றாங்க. அப்போ பார்க்கும்போது யார் மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்தா இவர் ரயிலில் பார்த்த அந்த பையன். அப்போ இவருக்கு பெண்ணுடைய தந்தைக்கு ரொம்ப ஆத்திரமாக கோபமாக வருது. அப்போ அந்த தரகரை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன நினச்சிட்ருக்க, என் பொண்ணு நல்லா அழகானவ, அறிவானவ, நல்லா படித்து நல்லா வேலை பார்க்குறா, நீ என்ன என் பொண்ணுக்கு ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத, மூளை வளர்ச்சி இல்லாத பையனை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் தரகருக்கு ஒன்றும் புரியல. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்ல பையன் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா, இல்லை எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை இந்த பையனை ரயிலில் வரும் பொழுது, அவனை புத்தி வளர்ச்சி இல்லை அந்த அளவுக்கு அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சு என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது அப்போ தெரியுது, அவங்க பையனுடைய தந்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேணாம், அதாவது இப்போது சமீபத்தில் தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய பையனுக்கு கண்ணை அறுவை சிகிச்சை செஞ்சு கண் பார்வை கிடச்சிது. அது வரைக்கும் அவன் கண் பார்வை இல்லாமல் இருந்தான். அப்போ தான் அவனுக்கு கண் பார்வை கிடச்சி நாங்கள் ரயிலில் பயணம் பண்ணி வந்தோம். முதன்முறையாக அவன் இயற்கை காட்சியெல்லாம் பார்த்தான், தனியாக போயிட்டு வந்தான். அதனால தான் அவன் அப்படி சொன்னான். அந்த இயற்கை காட்சியை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். தனியாக கழிவறைக்கு போயிட்டு வந்ததை ஒரு பெரிய விஷயமாக சொன்னான். அதனால் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு, மற்றபடி என்னுடைய பையனுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்ட உடனே தான் அந்த பெண்ணுடைய தந்தைக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது. ஐயோ நம்ம தவறாக நினச்சிட்டோமே. ஏதாவது எப்பயுமே சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு. அது மாதிரி நம்ம கண்ணால் பார்த்ததை மட்டும் வச்சு இந்த பையனை தவறாக நினச்சிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறத வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அதை தீர விசாரிக்கணும், அதனுடைய உண்மை நிலவரம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணணும். அதனால் எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும், நம்ம பார்த்ததை மட்டும் வச்சு முடிவு செய்யக்கூடாது. இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவரும் கூட 423வது குறளில் அறிவுடைமை அதிகாரத்தில் சொல்கிறாரு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்காமல் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த தரகர் சொன்னதும் இவர் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அதற்கு உடனடியாக கோவப்பட்டார். ஆனால் அப்படி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத ஆராய்ந்து அதை தெரிந்து கொண்ட பின் தான் நாம் எந்த ஒரு செயலிலும் இறங்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அதனால் எப்பொழுதுமே நம்ம கண்ணால் பார்த்தாலும் சரி, காதால் கேட்டாலும் சரி, அது என்ன ஏது அப்படிங்கிறத தீர விசாரிக்கணும். அதைத்தான் நம்முடைய வள்ளுவரும் சொல்கிறாரு. வள்ளுவர் வழியை பின்பற்றுவோம். அதற்கு வள்ளுவர் சொல்லும் குறள் வழியில் செல்லுவோம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு குறளுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.